அமெரிக்கா தனது செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கு முதல் முறையாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நாடியுள்ளது. செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியில் விண்ணில் ஏவும் தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ சர்வதேச அரங்கில் முன்னிலை வகிக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைந்துள்ளது. கடந்த மாதம் 10ஆம் தேதி இங்கிலாந்தின் 5 செயற்கைக்கோளை PSLV C-28 மூலம் இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இதுவரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் 19 நாடுகளைச் சேர்ந்த 45 செயற்கைக்கோள்களை வணிக முறையில் விண்ணில் செலுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 20வது நாடாக அமெரிக்காவின் செயற்கைக்கோளை வர்த்தக ரீதியில் இஸ்ரோ விண்ணில் செலுத்த அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டினுடைய செயற்கைக்கோளை நாம் அனுப்புவதன் மூலம் நமது வருமானம் வெளிநாட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வருமானம் நமக்கு கூடுதல் கிடைக்க இருக்கின்றது. ரெண்டாவது இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதன் மூலமாக சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி இப்பொழுது இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டு முயற்சியில் செய்யும் சமயத்தில் நம்முடைய தரம் அமெரிக்கர்களுடைய தரத்திற்கு ஒப்பாக வளர்ந்து வருவது நம்மளுடைய பொருளாதாரம் மட்டுமல்லாமல் டெக்னாலஜி வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு உதவும் என்று கருதப்பட்டு வருகிறது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய் மற்றும் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள கிரகங்களை ஆய்வு செய்ய அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இதனால் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு தேவையான உதவிகளை கூட நாசா கடந்த சில வருடங்களாக மேற்கொள்வதில்லை. இதற்கான பணிகளை SpaceX மற்றும் போயிங் போன்ற தனியார் நிறுவனங்களிடம் நாசா ஒப்படைத்துள்ளது. அந்த வகையில் அடுத்ததாக அமெரிக்காவின் செயற்கைக்கோள்களை இந்தியா வணிக முறையில் விண்ணில் செலுத்தி உதவ உள்ளது. 2000 ஆண்டுகளிலிருந்து நம்முடைய ராக்கெட் PSLV ராக்கெட் மூலம் நாம் வெளிநாட்டு சேட்டலைட்டுகளை லான்ச் பண்ண ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வெளிநாட்டு சேட்டலைட்டுகள் இதுவரை நாம் 19 நாடுகளுடைய 45 செயற்கைக்கோள்களை அனுப்பியிருக்கிறோம். இந்த 45 செயற்கைக்கோள்கள் மூலம் நமக்கு 100 கோடி மில்லியன் US டாலர் வருமானம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய ராக்கெட்டுகள் மற்ற நாடுகளிலிருந்து வருவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது நாம் 30 முறை இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் 29 தடவை நாம் ஜெயித்திருக்கிறோம். பெரும்பாலும் மிகவும் குறைந்த செலவில் பல செயற்கைக்கோள்களை விண்வெளியில் செலுத்துவதில் இஸ்ரோ முன்னிலை வகிக்கிறது. அடுத்த 2 வருடத்தில் இஸ்ரோ பிற நாடுகளின் 28 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திப்பிரிவு News 7 தமிழ், சென்னை.